சிலுவை தியான கூட்டம் நம்முடைய பெத்தேல் சபை பங்காரிப்பேட்டை இதன் சார்பாக மீண்டும் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை இன்று உங்களுக்கு அறிவிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நடத்துகிறார். ஒவ்வொரு அவருடைய பாடு மரணங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். பிலாத்து யூதேயா தேசத்தின் அதிபதி, யூதேயா தேசத்தினுடைய ரோம அதிபதி அவன். ஆனால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. யூதர்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு. ஆனால் அவர்கள் எல்லாம் பேசலாம், குற்றவாளியை தீர்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் யூதர்களுக்கு இல்லை. அதனால்தான் யூதேயா தேசத்திலே ஆட்சி செய்த ரோம தலைவனான பிலாத்து கிட்ட ஒப்பு கொடுக்கிறாங்க. இப்ப பிலாத்து பல விதங்களில் அவரை விசாரித்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லி, ஆனாலும் ஜனங்களுடைய வற்புறுத்தலினாலே அவரை வாரினால் அடிப்பித்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற நிலைமை. அப்ப இந்த கடைசியா அவர் என்ன பண்றாருன்னா, பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தார். வாரினால் அடிப்பித்தல் என்பது ஒரு கொலைக்கு சமம் என்பதாக கூறுறாங்க. கொல்றதுக்கு ஒரு மரண தண்டனை, அத முடிவு வாரினால் அடிப்பிக்கிறது கொலை சமமாக கூறப்படுகிறது. ஆனா இதே வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லி இருக்கிறார். இங்க பிலாத்து வாரினால் அடிச்சிருக்கார். ஆனா அதற்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம் போல இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் பண்ண போறாங்க என்று லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 12 பேர் சீஷர்கள் கூட இருக்காங்க. 31ஆம் வசனத்துல 12 வரையும் தம்மிடத்தில் அழைத்தார். என் சீஷர்களே, என்கிட்ட வாங்க. இதோ நாம எருசலேமுக்கு போகிறோம். இது வரைக்கும் கலிலேயா, இப்படி பல இடங்களில் நாம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நாம எருசலேமுக்கு போக போகிறோம். அங்க போனால் மனுஷகுமாரனை குறித்து, அதாவது தன்னை குறித்து அவர் சொல்றாரு, என்னை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும். பிறப்பு முதல் இறப்பு வரை, உயிர்த்தெழுதல் வரை எல்லா காரியமும் ஆண்டவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டது. இப்பது நிறைவேறப் போகிறது. எப்படி நிறைவேறப் போகிறது? அவர் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, புறஜாதியார் யார்? ரோமர்கள். அப்ப யூதர்கள் சொந்த ஜனம், ரோமர்கள் புறஜாதியார். அவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து, பரியாசம் பண்ணுவாங்க, நிந்திப்பாங்க, துப்பப்படுவார், அவர்கள் துப்புவாங்க. அவரை வாரினால் அடிப்பாங்க. வாரினால் அடித்த பிறகு கொலை செய்வாங்க. 3ஆம் நாளில் அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். முன்கூட்டியே ஆண்டவர் தமது சீஷர்களுக்கு தீர்க்க தரிசனங்களால் எழுதப்பட்ட வார்த்தையை வலியுறுத்தி 12 பேரை கிட்ட வரவழைத்து சொன்னார். இந்த வார்த்தை நிறைவேறும் வண்ணமாகவே யோவான் 19:1 பிலாத்து இயேசுவை பிடித்து
வாரினால் அடித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான் என்பதாக. அந்த வாரினால் அடித்த அடி என்பது பயங்கரமானது. இதை நம்ம ஆலயத்தில் தியானித்தோம். வாரின் அனுபவம் என்ன, அது எவ்வளவு கொடூரமானது. ஆண்டவர் இயேசுவை எந்த அளவுக்கு அவங்க அடிச்சாங்க, வேதனைப்படுத்தினாங்க என்பதற்கு ரோமர்கள் 80 அடி அடிப்பாங்களாம். 80 அடி. யூதர்கள் 40 அடி அடிப்பாங்க. ஒருவேளை 39 அடி அடித்த பின்பு கொஞ்சம் ஓய்வெடுத்து திரும்பவும் அடிக்கும் போது 40, 41 அப்படியே அவங்க கணக்கு போடுறது இல்ல. மீண்டும் 1, 2, 3 மீண்டும் ஏற்கனவே 39 அடி அடிச்சிட்டு திரும்பவும் 1, 2 தொடங்கி திரும்பவும் அந்த 39 அப்படி வருமா? அப்ப எத்தனை முறை அடிச்சாங்களோ, எவ்வளவு வேதனைப்படுத்தினாங்க வாரினால். அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த வாரியில என்ன பண்ணுவாங்களாம், 9 பிரிவு இருக்குமா. 9 பிரிவு. இந்த 9 பிரிவுல எலும்பு துண்டுகளும் இரும்பு கொக்கிகளும், இரும்பு துண்டு அங்கங்க வைத்து கடைசியில 9 இரும்பு கொக்கிகளை வைத்து இப்படி அடித்து இழுப்பாங்க. தோலெல்லாம் பீத்து கொண்டு போகுமா, சதையெல்லாம் தொங்கும், ரத்தம் அப்படியே பீறிட்டு வரும். வலி, வேதனை எவ்வளவா இருந்திருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இயேசு கிறிஸ்துவ அந்த எருசலேம் வீதியில சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. போர் சேவகர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒரு முறை பிலாத்து வாரினால் அடித்து போர் சேவகர்கள் அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்த பின்பு அவர்கள் முரட்டுத்தனமா இஷ்டத்துக்கு அடித்து எலும்பெல்லாம் தெரிகிற அளவுக்கு உடலில் அவ்வளவு காயங்கள், முதுகிலும் அவருக்கு அவ்வளவு பெரிய காயங்களை எல்லாம் உருவாக்கி வேதனை, நடக்க முடியாமல் களைப்படைந்தவராய் ரத்தம் சிந்தின நிலையில் அந்த எருசலேம் மீதில் அப்படியே 3 முறை கீழே சிலுவையை சுமக்க முடியாம கீழே விழுந்து காணப்பட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல தான் சீமோன், ஒரு எத்தியோப்பியா அப்படின்னு ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றாங்க, சிலர் எகிப்து தேசத்தான் சொல்றாங்க, அந்த வழியா போனதான அந்த சீமோனை பிடித்து பலவந்தமா இந்த சிலுவையை நீ சுமக்கணும்னு சொல்லி கிறிஸ்துவின் சிலுவையை சீமோனை சுமக்க வைத்தாங்க. காரணம், அவர் வழியிலேயே ஒருவேளை அந்த பலவீனத்தின் நிமித்தம் மரித்து போயிட்டா சிலுவையில் அறைதல், கண்டிப்பா சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும் என்ற நியதி. அதனால அவனை சுமக்க வச்சாங்க, துரிதப்படுத்துறாங்க இயேசுவ. இவ்வளவு பலவீனமா இருக்கும்போது அவர் எப்படி வேகமாய் போக முடியும்? அவ்வளவு வலியை தாங்கி கொண்டு அப்படியே போனார். சிலுவையை சுமந்து கொண்டு போனார். வாரினால் அடிப்பித்தாங்க. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து, இதை குறித்து தான் சங்கீதகாரன் தாவீது சொல்லும் போது அவர் உடலெல்லாம் கிழித்து அது அடிக்கப்பட்ட அந்த நிலையை குறித்து தீர்க்க தரிசனம் போல முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 129ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனம், உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். இது ஆண்டுடைய உடம்பை அடிச்சு கிழிப்பதும் தாவீது சொன்னாலும் தீர்க்க தரிசனமா சொன்னாலும், இது இரட்சகராகிய இயேசு ரோமர்களால் அடித்து கிழிக்கப்பட்டு அவர் உடம்பில் உள்ள சதையெல்லாம் தொங்கி அவ்வளவு ரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் வேதனைப்பட்ட அந்த சம்பவத்தை தான் இந்த இடத்துல அவர் முதுகல ஏறக்குறைய 150 தழும்புகள் இருந்ததாம். ஆனா அவர் உடல் முழுவதும் 4000க்கு மேல 4000க்கு மேல காயங்கள் இருந்ததாக குறிப்பிடுறாங்க. இவ்வளவு பெரிய வேதனை. எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, யாருக்காகன்னு சொன்னா எனக்காக, நமக்காக. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இனி பாவம் செய்யக்கூடாது. அவர் வார்த்தையை கேட்கணும்,
அவருக்கு திரும்ப வேதனையை கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாய் இருக்கக்கூடாது. உண்மையா வாழணும், அவரை தேடணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதை நினைத்து அழ வேண்டும் என்று சொல்லவில்லை. உணர்வடைந்து ஒப்பு கொடுத்து இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தைக்கு இணங்க பாவம் செய்யாதபடிக்கு வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றி வாழ. அப்படி இருக்கும்போது கர்த்தரை விசுவாசித்தால் என்னாகும் தெரியுமா? வாரினால் அடிக்கப்பட்ட இயேசு உடலெல்லாம் கிழிக்கப்பட்டு தழும்புகள் நிறைந்த நிலையில் 2000 வருஷத்துக்கு முன்ன அவர் மரித்தார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். ரட்சிப்பு கிடைக்கிறது, அவருடைய பிள்ளைங்கிற உரிமை கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் மேல அவர் தழும்புகளினால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. ஆக இப்படி அவருடைய வார்த்தையை அறிந்து விசுவாசத்தோடு சுகமடைய நாம செபிப்போம், விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம், அவரை பின்பற்றுவோம், அவருக்காக வாழுவோம். தேவன் நமக்கு அந்த தெளிவான உணர்வை தந்து அற்புதமாய் நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென்.